So, good morning. I hope the voice is audible. Voice audible இருக்கா? Good morning, sir. Audible இருக்கு sir. Okay. So, in resource management and control in construction, we previously saw the productivity details with respect to labor. Previous class பார்த்த methods பத்தி யாராவது explain பண்ண முடியுமா குயிக்கா? Labor productivity related என்ன பார்த்தோம் previous class? Is anyone? பேசுங்கம்மா. So what about previous class? என்ன பார்த்தோம் சொல்லுங்க.14 points labor productivity பத்தி பார்த்தோம் சார். அது வந்து with respect to quality deming skills பட் அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல என்ன பார்த்தோம் in terms of productivity ஒரு சார் ஓகே மெஷர்ஸ் ஃபார் டேக்கிங் த ப்ரொடக்டிவிட்டி இந்த சைட் எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் என்னென்ன டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோமா சம் சார்ட்ஸ் நேத்தி மார்னிங் பார்த்ததா சார்? ஆமா ஃபீல்ட் ரேட்டிங், எஸ் ஃபீல்ட் ரேட்டிங் 5 minutes rating, 5 minute ரேட்டிங் தென் வேற எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க field survey, questionnaire survey yes foreman delay survey foreman delayed, craftsman questionnaire, craftsman okay வேற லாஸ்டா என்ன பார்த்தோம் simulation model and analysis, ஒரு Simulation symbols model. மட்டும் பார்த்துட்டு எந்த மாதிரி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு சிமுலேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் repetitive cyclesல இருக்கிற Yes, மாதிரி repetitive யூனிஃபார்மா actions. இருக்கிற மாதிரி. so we can calculate the or we can count the number of cycles based on that you can measure the cycle time the related parameters like productivity levels in terms of equipment or labor and also இன்னொரு சார்ட்டும் பார்த்துருக்கோம் ட்ரூ பேலன்ஸ் சார்ட் ஒரு சைக்கிள்ல வந்து ஒரு டைப் ஆஃப் லேபருக்கோ இல்லை எக்யூப்மெண்ட்டுக்கோ எவ்வளோ ஒர்க் இருக்கும் எவ்வளோ ஐடல்னஸ் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம எஃபெக்டிவ்னஸ் கால்குலேட் பண்ணலாம் ஓகேயா நீங்க சொன்னதுல இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒர்க் சாம்பிளிங் work sampling, sampling is also a method 3 where categories, get the number of observations in terms of productive work semi productive work and non productive work. non-productive so okay now we will continue with that aspect of labor productivity in terms of benchmarking okay benchmarking அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் டிஃபரெண்ட் பீப்புள் will calculate labor productivity in different sense right so இதுக்கு they are trying to find a solution in this paper and the important objective is to overlay certain fundamental principles to improve productivity okay there are two kinds of practices one வந்து பார்த்தோம்னா fundamental practice and another one is best practice இந்த ரெண்டுல எது சூட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபண்டமெண்டல் பிராக்டிஸ் ஆர் பெஸ்ட் பிராக்டிஸ் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் பிராக்டிஸ் அண்ட் பெஸ்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிற இந்த டேர்முக்கு நீங்க என்ன மீனிங் நினைக்கிறீங்களோ பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் ஆன்சர் வெதர் விச் இஸ் பெட்டர் ஃபண்டமெண்டல் பிராக்டிஸ் ஆர் பெஸ்ட் பிராக்டிஸ் பெஸ்ட் ஓகே ஏன்னா பெஸ்ட்ங்கிற வேர்டு கேட்டாலே நமக்கு டிஃபால்ட்டா வந்து அதுதான் ஃபாலோ பண்ணணும்னு தோணும் தென் in that case what is meant by fundamental practice ஃபண்டமெண்டல்னா மீனிங் என்ன தமிழ்ல கண்டிப்பா பேசிக்கலா அது கண்டிப்பா இருக்கணும் அப்பனா தமிழ்ல என்னன்னா அடிப்படையாக கரெக்ட்டா ஓகே அடிப்படையா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன இப்போ இவங்க இந்த கான்செப்ட்ல இவங்க கொடுக்குற டெஃபினிஷன்ஸ் எப்படி இருக்குன்னா பெஸ்ட் பிராக்டிஸ் ஓகே
பட் அதுக்கு கீழே நிறைய சப்கேட்டகரிஸ் இருக்கும் இல்லையா? In one of the subcategory you will definitely have fundamental practice. So fundamental practice is nothing but a subset of best practice. In that case, if you follow fundamental first, then default உங்களோட actions எல்லாமே வந்து productive-ஆ இருக்கும். If your perspective is only to follow a practice to be best அப்படின்னு நம்ம போனோம்னா there may be negative impacts in terms of productivity. So first fundamental practice follow பண்ணணும்னு சொல்றாங்க. And next ஒரு term, have anyone heard of the abbreviation KPI? இங்க கூட பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்லைட்ல அப்ஸ்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க abbreviation KPI. Has anyone heard about that term? No sir. நீங்க முன்னாடியே சொல்லிருக்கீங்க சார், ஒரு தடவை கிளாஸ் எடுக்கிறச்சு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. Yes. KPI, like நீங்க சொன்ன மாதிரி key performance indicator is a common term used to list down some parameters or you can say the factors. Okay, ஒரு ப்ராப்ளம் ஏரியா எடுத்துக்கிட்டு அந்த ப்ராப்ளம் ஏரியாவுக்கு உண்டான நெசசரி சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம லிஸ்ட் பண்ணணும். அவுட் ஆஃப் தட் you can select some factors or some indicators which are highly ranked. So every research author may use the particular indicators for their own problem areas. And அதுக்கு உண்டான approach totally methodology differ இருக்கும். And the calculation for ranking will be different. But the term remains same. Not only in construction but in every field you have the word, the abbreviation KPI. In IT companies பாத்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் நான் ப்ரீவியஸா சொல்லியிருப்பேன். பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் இருக்கும் இல்லையா ஒரு லேபருக்கு, ஐ மீன் த எம்ப்ளாயி, த ஐடி எம்ப்ளாயி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வில் பி பேஸ்ட் ஆன் சம் சர்டைன் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ தட் த டாப் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டா முன்னாடியே வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிடுவாங்க based on what aspects an employee is ranked or rated. Performance appraisal ங்கற terms நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஐடி செக்டார்ல. ஸோ அவங்களுக்கு அங்க மெஷர் பண்ணக்கூடிய parameters டிஃபரெண்டா இருக்கும். கரெக்டா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் the number of projects they have completed and how many projects completed within the short duration and whether they are capable of adapting to a particular language, programming language. So these kind of ratings will be given. Similarly, for construction field there are key performance indicators for various aspects. இப்போ ஒரு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் எடுத்துக்கோங்களேன், அந்த ஒரு மாடலை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது சேலஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு வாட் ஆர் ஆல் த கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ அதுலேயே நமக்கு நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அப்ளிகேஷன் வைஸ் சொல்றோமா இல்ல பார்ட்டிசிபென்ட் வைஸ் சொல்றோமா? இப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், தட் இஸ் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேட்டட் டு அ பர்சன், லைக் அ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் as the name suggests. So இங்க வந்து what they are trying to tell in the abstract is not only one indicator is adequate. Why? Because in construction when you compare it with the manufacturing sector, இங்க வந்து டோட்டலா யூனிக் ப்ராஜெக்ட்ஸ். கரெக்டா? So they are recommending multiple KPIs at the end of the research. So for this they are going for two stage approaches. First stage என்னன்னா they need to formulate a strategy on how to measure and benchmark the labor productivity. What are all the parameters they are going to measure and அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிற மெத்தடாலஜி நம்ம பார்ப்போம், அவங்க கொடுத்துருக்காங்க. And the second one is to study about their formulation, the methodology. They need to do some case study, right? They selected 3 case study and out of which for a particular duration is selected time period. Within the time period they collect all the data and analyze and come to a conclusion by answering for a certain questions. ஒரு ரிசர்ச் ப்ராப்ளம் ஏரியால வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து questions ரெடி பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். If you select a right kind of question, automatically you will get the correct answer. That is your solution or conclusion. So எந்த அளவுக்கு நம்ம questions ப்ராப்பரா
பில்ட் பண்ணி கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் திஸ் கேஸ் சர்டைன் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேபிஐஸ் வந்து ஒண்ணுதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய கேபிஐஸ் இருக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல லாஸ்ட் தேர்ட் லைன். இட் இஸ் why is a project or entity or activity is best. என்ன ரீசன் இருந்தா உங்களோட ஆக்டிவிட்டியோ ஒரு ப்ராஜெக்டோ பெஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ட் இன் திஸ் ஜர்னல். அண்ட் இங்க கொடுத்துருக்கிற கீவேர்ட்ஸ் பாருங்க. பெஞ்ச் மார்க்கிங், வாட் ஆக்ஷன் தே ஆர் கோயிங் டு டேக், அது ஒரு கீவேர்டா எடுத்திருக்காங்க. தென் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், நம்ம ஸ்டார்டிங்ல பேசணும் இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இந்த கம்பேரிசன், அதுல ஏன் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க, அது ஒரு கீவேர்டா எடுத்திருக்காங்க. தென் with what entity they are going to test the entire project or the research. Labor, correct? So labor is a keyword. And what are they going to suggest, adu or keyword ah irukku. Prescription for productivity improvement. And what is the basic parameter here? Labor productivity. And they are also measuring the variability. And the important one of the important parameters is working hours, that is the man hours. So in some cases it is personal hours, here it is termed as work hours. So most of discuss பண்ண நிறைய பாயிண்ட் தான் இன்ட்ரோடக்ஷன்லயும் அப்ஜெக்டிவ்லயும் கொடுத்திருப்பாங்க. We will directly go to the research methodology. And இங்க பாருங்க page 2ல in the left hand side, best practices versus fundamental principles. Fundamental principles are a subset of best practice for application of principles as a result of productivity improvement. Okay, in the steps and benchmark study in the literature, they've gone through the past studies. KPI என்ன அப்படிங்கிற டேர்ம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. தென் ஒர்க் ஹவர்ஸ் எப்படிலாம் மெஷர் பண்றாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் மெஷர் பண்றாங்க, அண்ட் வாட் அனாலிசிஸ் they are doing the past studies, அதெல்லாம் வந்து they have gone through it. So okay, இங்க வந்து in page 3 the left hand side there is a equation 1 that is for unit rate. A particular equation or the particular term is defined for measuring the labor performance, which is unit rate. The equation பாருங்க, input by output. யூசுவலா நம்ம ப்ரொடக்டிவிட்டியில வந்து per day எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கு ஆர் per unit of time எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம். பட் இங்க வந்து யூனிட் ரேட் அப்படிங்கிற டேர்மோட மீனிங் என்னன்னா, per unit of work, how much is the work hours spent, that is unit rate. So in the numerator you have work hours and in the denominator you have units of work. So per unit of work, for example, if you take a concrete activity, per m cube of concrete, and the cycle irukku இல்லையா, one complete cycle, that is from the batching, mixing, transporting, placing, compacting, finishing, இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து ஒரு சைக்கிளுக்கு, that is for one cycle you are producing for assume that 6 m cube of concrete for one cycle. So 6 m cube will be the denominator, that is the unit of work. And மேல numeratorல பார்த்தோம்னா work hours, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம் for one cycle. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், பட் டிஃபால்ட்டா யூ கேன் calculate it for the total unit of work and the total work hours for the activity. So it is a function of both inputs and outputs. And steps in conducting a labor productivity benchmark. In this case, first we have to define, இது வந்து ஜெனரலா ஒரு ஃபார்முலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இவங்க ப்ராஜெக்ட்டுக்குன்னு மட்டும் இல்ல, whoever referring to this project or this research can establish this procedure again. So it will be narrated in a common format. Okay, so step 1 will be, what is the objective, என்ன ரீசனுக்காக நீங்க லேபர் ப்ரொடக்டிவிட்டி பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ண போறீங்க. Are you going to do the performance appraisal, or is it going to be an input for schedules or cost control? இந்த மாதிரி என்ன ஆஸ்பெக்டுக்காக நீங்க ஸ்டடி பண்றீங்க. இவங்க இந்த ரிசர்ச்ல எதுக்காக ஸ்டடி பண்றாங்கன்னா, what are all the fundamental principles that can be followed அப்படின்னு பிரிஸ்கிரைப் பண்றதுக்காக தான் மெயினா இவங்க ஸ்டடி பண்றாங்க. So step 1 is to determine what is your objective. And
in that process you need to define the clear statements. And step 2 பாத்தீங்கன்னா how will performance be assessed. So performance assess பண்ணனும்னா you need a case study or a project, right? How are you going to select your projects? Is it going to be ஒரு கம்பேரிசன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பெஸ்ட் ப்ராஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிக்கணும், ஆவரேஜ் ப்ராஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிக்கணும், somewhat worst ப்ராஜெக்ட்டும் இருக்கணும். Then only we can get a solid comparison between our quantitative analysis. In this case எவ்வளவுக்கு எவ்வளவு பெஸ்ட் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்றோமோ, ஆக்சுவலா நடக்கிற ப்ராஜெக்ட்ல பெஸ்ட் எதுவா இருக்குன்னு செலக்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஈஸியா ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஸ்டெப் 2. And based on that, while selecting the project you need to define your key performance indicators, KPIs. You have to define what are all the parameters you are going to rate. First நம்ம define பண்ணாதான் அதை வந்து நம்ம rank பண்ண முடியும். Rank 1 2 3 like that. The ranking is done from statistical analysis. And next we have a productivity variability to check the variations in terms of work hours. அதுக்கு நமக்கு we have a certain terms and definitions. இது வந்து 2 மார்க்ல இம்பார்ட்டன்ட். இன் யூனிட் 2 லேபர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி சம் டேர்ம்ஸ் 2 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் யூ ஆர் கோயிங் டு see is baseline productivity. ஓகே, ஸோ பேஸ்லைன் அப்படின்னா ஒரு அடிப்படை ஆர் ஒரு ரெஃபரன்ஸ். ஒரு எம்எஸ் ப்ராஜெக்ட்ல கூட பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லியிருப்போம், ஒரு ஷெடியூலிங் பண்ணும்போது ஸ்டார்டிங் நம்ம என்ன பிளான் பண்றோமோ at the first iteration schedule will be your baseline. With reference to that scale, you are going to compare your progress and you can revise your baselines. Similarly, in productivity also, you can create a value. Or value set பண்ணோம் இல்லையா, the range, that is called your baseline. The value is selected based on the best productivity of the particular contractor. The contractor வந்து யூசுவலா இந்த பெஸ்ட் கேஸ் சினாரியோல எவ்வளோ எஃபெக்டிவா ஒர்க் பண்றாங்களோ from those periods you select the data and determine your baseline productivity. So that is details given here. Baseline productivity is the best productivity a contractor can achieve. It is a function of complexity of design and skill of craft person. So in a best case scenario la நம்ம செட் பண்ணிட்டோம்னா from that you can compare for other scenarios in the future. From the n number of reporting periods, எவ்வளோ பர்சன்டேஜ் சாம்பிள் எடுக்கணும், அந்த ரேஞ்சஸ் எடுக்கணும், அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக லிஸ்ட் பண்ணிருக்கோம். யூ கேன் கோ த்ரூ இட். பட் வாட் இன்ட்ரெஸ்ட் வி ஹேவ் இஸ் டு டிஃபைன் வாட் இஸ் பேஸ்லைன் ப்ரொடக்டிவிட்டி. அண்ட் இன் திஸ் கேஸ் சிமிலரா யுவர் வேல்யூ வில் பி இன் ஒர்க் ஹவர்ஸ் பர் யூனிட் ஆஃப் ஒர்க். இன் திஸ் கேஸ் they have taken example in the left hand side for a form work of a concrete wall. For that they have taken a unit of work hour per meter square or the feet square. It is just a unit conversion. The typical value ranges வந்து அவங்க calculate பண்றாங்க from the data they have already collected. From this expected baseline, from this you can check whether your value is deviating from the expected value or not. And the next term or more important is project waste index. Waste அப்படிங்கிற வேர்டு பார்த்துட்டு இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். திஸ் ப்ராஜெக்ட் வேஸ்ட் இண்டெக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு யுவர் லேபர் ப்ரொடக்டிவிட்டி. ஏன் அப்படின்னு டைரக்டா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இந்த நியூமரேட்டர் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ், cumulative productivity minus baseline productivity. The difference is measured divided by, in the denominator we have expected baseline productivity. So they are taking 3 different terms for this purpose. Denominator we have the expected value, okay, but in the numerator we are measuring the variance in terms of cumulative value of our productivity in the site with baseline productivity. Baseline la irundhu nama evlo deviate aagi irukom. If your rating is poor, if your cumulative productivity value is low, then the index will be negative, right? And depending on the expected value, your ratio will vary. If both your மேல இருக்கிற டிஃபரன்ஸும் கீழே எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் சேமா இருந்ததுன்னா the project waste index will be equal to 1. So it may vary from 0 to 1 or if even greater than 1 based on the
values of all these three parameters: cumulative productivity, baseline productivity, and expected baseline productivity. And what their study shows that most of the projects on that is on half of the projects of all projects, the project waste index is less than 0.5. So you can take some examples. ஒரு numerical value எடுத்து நீங்களே வந்து calculate பண்ணி பார்க்கலாம். Best case scenario க்கு என்ன மாதிரி value வருது index value, worst case scenario க்கு என்ன index value வருது. You can generate your own numerical example and try how the project waste index varies. And at the last, in the step 2, you have to establish your data collection protocol. How much sample you're going to take and what end parameters you're going to collect. எவ்வளவு accurate collect பண்றோமோ that will show your result accurately. So இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து objective set பண்ணனும் and what KPIs you're going to set. இது step 1 and step 2. Step 3, who is best? How are you going to compare among the participants or among the projects? So that is why you have to set multiple KPIs instead of only one KPI, because setting only one KPI may lead to false results. Multiple KPIs இருந்தா தான் நமக்கு average எந்த project better இல்ல எந்த work better போயிட்டு இருக்கு அப்படி நம்மளால compare பண்ண முடியும். In step 4, we have to select the practices for evaluation. What activities you are going to check for comparisons and evaluations. And ஒரு practice-க்கும் ஒரு technique-க்கும் how are you going to set the limits? And in step 5, process for selection as fundamental principle. So from the previous steps, you're going to select the activities that are fundamental in nature for the particular project in the particular region. And last step, why is a project best? If you're going to rank one project in the top, so அதுக்குண்டான justification நம்ம proper provide பண்ணணும். You have to identify the key points for the justification. And for case study, hereafter in this paper, there will be more technical details which you can refer in detail. I will mail this journal in the Google Classroom. So 3 case study சொன்னோம் இல்லையா, ஒரு case study பத்தினா description and what operations they are going through, அத பத்தின details with pictures ஓட கொடுத்திருக்காங்க. You can refer to it in a later. So இப்போ 3 case study describe பண்ணிட்டாங்க. And இப்போ actual work குள்ள வராங்க. இப்போ ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா step 1 step 2 இருந்தது வந்து it is default, யார் வேணா ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்திருந்தாங்க. பட் here after in this paper they are given a summary of how they have done the actual work for these 3 case studies in each step. So for step 1, அவங்களோட objective என்ன, productivity improvement க்கு என்னென்ன measures and what are the fundamental principles அப்படிங்கறத explain பண்றதுதான். And step 2, how will the performance be assessed? That can be based on work hours per unit and productivity waste index and baseline productivity. இந்த parameters எல்லாம் select பண்ணிக்கிறாங்க. That is why they are given the definitions previously. And how are you going to measure the baseline productivity? And with respect to graph, you can plot for different time duration. So for each case study, they can plot the graphs for the productivity values. And they are summarizing it in the form of table. இப்போ நம்ம சொன்னலையா நீங்க numerical example generate பண்ணலாம். இவங்க வந்து சைட்ல போய் டேட்டா எடுத்துருக்காங்க. For a particular activity in a project, what is the work hours, total work hours, and how much quantity of work, and what is the cumulative productivity per unit of work. இங்க வந்து precast elements அப்படிங்கிறதுனால per piece அப்படின்னு இருக்கு. The first row and second row, it is precast elements and structural steel, so it is in per piece, that is unit of work. And in the third activity, it is a masonry, so it is in form of per meter square or per feet square according to the convenience. And they have measured cumulative productivity, and they have calculated baseline productivity, acceptable baseline, ranges, and expected baseline. You can go through the numerical calculations based on the data that is provided. And the project waste index. So what is project waste index ன்னு பார்த்தோம்னா நமக்கு மேலியம் productivity தான் யூனிட், கீழியம் productivity தான் யூனிட். So it is a unitless
measure, right? அதுக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. இண்டெக்ஸ்னாலே it has no any unit. இங்க பாருங்க, இந்த லெஃப்ட்ல பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. The numerical parameters used in equation 2 are tabulated in the first table. In the ranking of projects, case studies 2 and 3 were almost tied for the worst performer. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, when compared to project 1, that is the first row, when compared to that value, that is 0.54, your 0.69 and 0.68 are worse. எந்த அளவுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமா இருக்கோ இல்ல closer to 1 இருக்கோ அதை விட அந்த அளவுக்கு your performance is poor in terms of labor productivity. And remaining things are all in descriptive form. From the project, they are specifying the KPIs and the fundamental principles. நம்ம abstract-ஆ பார்க்கலாம் tablesல. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ரீகாஸ்டிங் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்டிவிட்டி. செகண்ட் ப்ராஜெக்ட்ல ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ப்ராஜெக்ட்ல மேசன்ட்ரி ஒர்க்கை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் தட் they have given the data and analysis. Now in table 2 they are ranked based on KPIs. Selected KPIs are productivity variability, baseline productivity and PWI, that is project based index. And total cumulative score calculate பண்றாங்க. அதுக்கு methods அதுல இருக்கும், details. And based on the score you get the final rankings. Score அதிகமா இருக்கும்போது rank வந்து பெஸ்டா இருக்கும். Rank 1, 2 and 3. And from the observed activities, they selected practice applicable to case study projects. So principles, they are setting some factual procedures that has to be followed in order to improve the productivity. அதை வந்து அவங்க describe பண்ணியிருக்காங்க statements in table 3. And in table 4 பார்த்தீங்கன்னா ஒரு case studyக்கும் they are giving a checklist kind of summary. And in table 5 they are giving a fundamental principles. Previously பார்த்தீங்கன்னா in table 3 it was a selected practices, அதுக்கு உண்டான description, but here they are giving fundamental principles. That is, from the table 3 they are shortlisting 4 kind of principles or 4 kind of practices. Practice number 1, 3, 4 and 6. When you compare table 3 and table 5, both are same, but they are shortlisting which principles or which practices are fundamental in nature. இது மோஸ்ட் அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த டேபிள் 4 பாருங்க. From that they are selecting the required particulars. டைப் ஆஃப் ஒர்க்ல வந்து எது ஃபாலோ பண்றாங்க, ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது. Then in table 6, the prescription for productivity improvement. These are also general procedures like do's and don'ts, what has to be done and what should not be done. ஸோ அண்ட் முக்கியமா ஒரு ஜேர்னல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க வந்து ஓவர் ஸ்கிப் பண்ணலாம். பட் அப்ஸ்ட்ராக்ட் படிக்கிறதும் கன்க்ளூஷன் படிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ல ஆல்ரெடி என்னென்ன இருக்கும் அப்படின்ட்டு நான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். கன்க்ளூஷன் ஐ வில் ஜஸ்ட் ரீட் த்ரூ ஃபார் யூ ஸோ தட் வேர் தேர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ வில் பாஸ் அண்ட் எக்ஸ்பிளைன். இன் கன்க்ளூஷன் ஐ ஆர் ஸ்பெசிஃபைங் தட் there are many confusing aspects about benchmarking. Okay, so நிறைய different methods இருக்கிறதுனால தான் they are trying to give a framework on how to proceed. அதனால தான் இங்க ஒரு கைட்லைன் இருந்தது, or 6-step process that can be applied to any case study projects. Foremost, construction labor benchmarking study needs to address the questions of what, how, who is best and why an entity is best. The questions எல்லாமே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும்ங்கறாங்க. The objective of the study must be clearly defined in order to answer the questions the same. There can be many unique issues associated with benchmarking labor productivity. That is, your labor productivity benchmark பண்றதுக்கு என்ன problems and identify பண்ணணும். And how questions will be answered differently with each objective. When benchmarking labor productivity, it may be necessary to establish
multiple measures of performance because there are multiple measures of labor productivity. இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா, ஒரு KPI இருக்கக்கூடாது, மல்டிபிள் KPIs இருக்கணும்ட்டு. That is why labor productivity variability, then the baseline, அதை பேஸ் பண்ணி you have defined PWI, baseline productivity and PWI. இந்த மாதிரி 3 parameters வச்சிருந்தாங்க. Based on the cumulative score of all the 3 parameters, they are ranking the projects for the activities. When benchmarking labor productivity, it may be necessary to establish multiple measures of performance because there are multiple measures of labor productivity, and these measures are uniquely affected by many factors, some of which may have little to do with overall labor performance. There can be crew and management influences and external influences. இங்க வந்து அவங்க ஃபேக்டர்ஸ் ஃபுல்லா டீடைலா போகல, but they are specifying the general overview of it. The case studies illustrated that different indicators yielded different project or activity rankings from best to worst. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, லாஸ்ட் கன்க்ளூஷன் எப்படி அவங்க ஆத்தருக்கு ஃபேவரபிளா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. A 6-step procedure was defined to guide analysts through the process of benchmarking construction labor productivity. The process okay, just close ஆயிடுச்சு because I selected a particular link. உங்களுக்கு வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா you will have more references, right? If you click any link on the references, you will be directly redirected to the particular journal. உங்களால full journal access பண்ண முடியலனா கூட you can go through the abstract of those journals. Okay, so in the last paragraph I will read again. A 6-step procedure was defined to guide analysts through the process of benchmarking construction labor productivity. The process was illustrated using 3 case study projects. Much emphasis was placed on answering the why question. Multiple benchmarking studies can yield a reliable prescription for productivity improvement. It is important that the prescription contain easily implementable actions, not just ideas, concepts and theories. ஒரு கன்க்ளூஷன்ல லாஸ்ட் பேராகிராஃப் அவங்க ஆத்தரோட ஜஸ்டிஃபிகேஷன் எவ்வளோ ப்ராப்பரா கொடுக்குறாங்கன்னு பாருங்க. They have summarized all their objective, their methodology, and the justification of their methodology in a single paragraph at the last. So I can go through many journals and see how the structure of each journal is framed. நிறைய காமன் விஷயம் இருக்கும் அதுல. If you go through it, from that you can able to know what are the do's and don'ts on how to write or prepare a particular journal. And முக்கியமான விஷயம், wherever in the journal they will specify in the bracket a citation, which means the reference to the previous journals that they have already gone through. Like for example, much of the citations, some will be in the introductory part. இங்க பாருங்க, like for example in the literature review they will have the name of the author and in the bracket year. Okay, if you click that particular year, அந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கும், அது கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா நம்ம ரெஃபரன்ஸ் செக்ஷனுக்கு வந்துரும், அந்த ஆத்தரோட ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்ட்டு. Then when you want to go through that particular author and the reference, you can just click the links that is provided. Most நம்ம ASC journals பார்க்கும்போது இந்த மாதிரி can able to find. And most of all, நீங்க வந்து லேட்டஸ்ட் ஜர்னல் சர்ச் பண்ணுவீங்க இல்லையா, from the latest journals, most of the previous study maybe in 2000s or even in 1990s. அவ்வளோ ஓல்டு ஜர்னல் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, from that old journals you can able to capture some basic facts. ஒரு விஷயம் இருக்கு, இன்னொரு விஷயம் வந்து டெஃபினிஷன்ஸ் அண்ட் vocabulary வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும் பாஸ்ட் ஜர்னல்ஸ்ல. And now meanwhile I will open another particular journal or reference.
So before that, we'll go through a IS code related to labor productivity. That is IS 7272. So if you can see here, there is an Indian Standard Code IS 7272 Part 1, 1974, reaffirmed latest 2015 version. Recommendation for labor output constants for building work. From a productivity formula, in a mathematical model, there will be some constants applied to calculate the corrected value or exact value of productivity of labor. In this case, the code pathina, you can download it legally from the BIS website, Bureau of Indian Standards. அதனால தான் உங்களுக்கு அந்த புக்ல பாத்தீங்கன்னா மேல பிரிண்ட் ஆயிருக்கு, ஹெட்டர்லயும் ஃபுட்டர்லயும் பிரிண்ட் ஆயிருக்கும் என்ன லாகின் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோம் அப்படின்னு, எந்த ஐபி அட்ரஸ். ஸோ யூ கேன் நாட், நோ நீட் வாண்ட் டு சர்ச் இந்த கூகுள் மற்ற வெப்சைட்ஸ் போக தேவையில்லை. அண்ட் திஸ் பார்ட் 1 எதுக்கு ஸ்பெசிஃபை பண்றாங்கன்னா, திஸ் லேபர் அவுட்புட் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, இட் வில் வேரி ஃபார் டிஃபரெண்ட் ரீஜன். This part 1 refers to North Zone region, but unfortunately I cannot able to get part 2, part 3 like that. BIS la part 1 தான் available இருக்கு. ஓகே, ஸோ ஒரு கோட்ல ஸ்டார்டிங் ஃபார்வர்ட்ல தான் நமக்கு இந்த பர்டிகுலர் ஐஎஸ் கோட் என்ன பர்பஸ்க்காக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரைட்டா, the draft is based on the schedule of rates, okay, for preparing the detailed estimate of works. அங்க நமக்கு labor productivity தெரிஞ்சாதான் you can able to specify the time duration. So இங்க மேல வந்து என்னென்ன கமிட்டில இருந்தாங்க, how they have specified it and for what kind of activities. For if you see the clause 0.4, the fourth line, they are specifying that different type of building works up to 10 meter height of CPWD, MES and other organizations are included where the workers from neighboring states were working. So from the samples they are collecting the study and coming to a conclusion. And clause 0.5 pathina, for the purpose of deciding whether a particular requirement of this standard is complied with, final value or observed or calculated expressing the result of test or analysis shall be rounded off. So wherever necessary you can round off the constants. And part 1 sonoliya north scope, north zone, is applicable for the states Punjab, Haryana, Delhi, Uttar Pradesh and Rajasthan. Labor output constants in clause 2, there is a detailed table 1, recommended labor output constants for building work. So like a specification document, here we are specifying the kind of activities along with the scope of work, that is in description. Then unit of work, either it is m cube or m square. Then who are all the particular labors involved, like mason, masdoor, bisti. For example, masdoor appadina laborer appdinu artham, meaning bisti appadina helper nu artham. And recommended constant, this constant can be applied when you calculate the productivity or duration in terms of days. So with respect to day duration, they are giving the constant for each activity. For example, for excavation works, excavation over hard soil or dense soil for a depth up to 1.5 meter and removal. For this kind of activity, your recommended constant days for mazdoor and mate is 0.06 and 0.62 respectively. இந்த மாதிரி வந்து உங்க டேபிள் வந்து ரொம்ப டீடைலா போட்டிருக்காங்க for all the kind of activities. First one is for excavation and earthworks. Okay, and the next one is for concreting activity. In that there is a different kind of options or specifications, like manual mixing. Then part C, if you see, it is mixing by machine, mixer machine. For what type of aggregate, like this you have specifying the detailed table. And ஒரு mixed cement concrete, for that mason, masdoor, bisti, mixer operator, vibrator.
for each scope of work உங்களுக்கு வந்து labor constant டீடைலா கொடுத்திருக்காங்க. It is for RCC works, then for mortar, cement mortars, lime mortars and brick சார் இது works. வந்து 100% எஃபிஷியன்சி ஆக்கா சார்? இது வந்து கோட் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம we have to calculate with some mathematical models. அந்த இடத்துல இல்ல எஃபிஷியன்சி இது கொடுக்கவே இல்லைங்களே சார். ஜெனரலா அவங்க வந்து யூனிட் அவங்களோட ஆமா. வந்து அந்த ரெக்கமெண்டட் கோடோட இது ஸ்கோப்பே கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான். எஃபிஷியன்சின்றது ஓகே ஓகே. அது நம்ம மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணிக்கலாம். பட் இவங்க Okay, வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேபிள்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு மட்டுமே ஒரு செப்பரேட் டேபிள் கொடுத்திருக்காங்க. சரிங்க சார். Apart from this, நம்ம வேற என்ன கோட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு we will go through and we can discuss in the next class. And even for carpenter and mazdoor while working for form works, for columns, floors, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம எக்ஸாம்பிள்ல that is for the particular journal for form work, that is a concrete wall form work. More for different elements like columns, floors, you are providing the form works. Then for reinforcement, plastering works, pointing works, then paving and floor finish. Then for your PCC works. So based on your required specification, you can select the particular subdivision in the table. And even for glazing, the glass packets, அதுகோட worksக்கும் கொடுத்திருக்காங்க details. So and for painting and distemperings, roofings. So up to the scope of works, they have specified the labor constants. So